அமெரிக்காவையும் மேற்குலகையும் அதிர வைக்கும் SCO கூட்டமைப்பின் உச்சி மாநாடும் இந்த உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிரடியான முடிவுகளும். SCO கூட்டமைப்பானது பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுப்படுத்துகின்றதா? பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு SCO கூட்டமைப்பு எவ்வாறு உதவப் போகின்றது? பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வேலை திட்டங்களை கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமைக்கான காரணம் என்ன? இதற்கு பிறகாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் கொள்கைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்குமா? இந்த வருட இறுதிக்குள் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா? ரஷ்யா உக்ரைன் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்கள் என்ன? கடந்த ஆகஸ்ட் 8ஆம் திகதி ரஷ்யா மீது உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக அமெரிக்கா எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ரஷ்யா மீது உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து காய் நகர்த்தல்களையும் ஐரோப்பிய தலைவர்களும் மேற்கொண்டிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு எதிராக முழுமையாக செயற்பட வேண்டும் என்பதற்காகவும் ரஷ்யாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் ஐரோப்பிய ஒன்றியம் டொனால்ட் ட்ரம்பின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் சம்மதத்தினை வழங்கியிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே ரஷ்ய அதிபர் புட்டின் அவரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அட்டையை களமிறக்கினார். டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து நேரடியான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கான அட்டையை புட்டின் பயன்படுத்தினார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து புட்டினோடு நேரடியான சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவிப்புகளை முன்வைத்து வந்தார். மேலும் கடந்த 4 மாதங்களாக புட்டினை சந்திப்பதற்காக பல முயற்சிகளையும் பல பேச்சுவார்த்தைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்புடனான நேரடியான சந்திப்பு அனுமதியை அவசரமாக வழங்கவில்லை. சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் இந்த அட்டையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தார். எனவே இதற்கமைவாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி அமெரிக்கா ரஷ்யா மீது உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு முன்னைய நாள் டொனால்ட் ட்ரம்புடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்பு அலாஸ்காவிலே நடைபெற்றது. இந்த சந்திப்பானது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. அதே நேரம் இந்த சந்திப்பை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா மீது உச்ச பொருளாதார தடைகளையும் விதிக்கவில்லை. அதாவது சரியான நேரத்தில் சரியான அட்டையை ரஷ்ய அதிபர் புட்டின் பயன்படுத்தியதனால் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கவில்லை. தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று 20 நாட்கள் கடந்துவிட்டன. ரஷ்யா மீதான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் எந்தவிதமான முடிவுகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. இதனால் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான நேரடியான சந்திப்பானது புட்டினின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை மீண்டும் ரஷ்யா மீது விதிக்காமல் இருப்பதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கச்சிதமாக காய்களை நகர்த்தி மேற்கொள்வார். அத்தோடு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதில் டொனால்ட் ட்ரம்ப் களைப்படைந்து விட்டார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் இனி உக்ரைனுக்கான பணத்தினை செலவழிக்கவில்லை. நேட்டோ நாடுகளே உக்ரைனிய போருக்கு நிதி அளித்து வருகின்றன. நாங்கள் வழங்கக்கூடிய ஆயுதங்களுக்கு தேவையான பணத்தையும் நேட்டோ நாடுகளே எங்களுக்கு வழங்குகின்றன. இதற்கு பிறகு உக்ரைனிய பிரச்சனை எங்களுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தாது என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தற்போது ரஷ்யா உக்ரைன் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாக உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதமும் ரஷ்யா கைப்பற்றியிருக்கக்கூடிய உக்ரைனிய பிரதேசங்களை விடுவிப்பதற்கு மறுப்பு தெரிவிப்பது மிக முக்கியமான பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தினை வழங்குவதற்கான சம்மதத்தினை புட்டின் வழங்கியிருந்தார். உக்ரைன் ஒரு பொழுதும் நேட்டோவில் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது. இதற்கு பதிலாக உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தினை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதத்தினை வழங்குகின்றோம் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்திருந்தார். அதே நேரம் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் நேட்டோவின் ஆர்டிகல் 5 போன்று அமைந்திருக்க வேண்டும் என ஐரோப்பிய தலைவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்பட்டதற்கு பின்பு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டால் ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு உத்தரவாதமாகவே உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் அமைந்திருக்க வேண்டும் என ஐரோப்பிய தலைவர்கள் விரும்புகின்றார்கள். மேலும்
உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாத கட்டமைப்புகளில் ரஷ்யா இடம்பெறக்கூடாது என்றும் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாத பேச்சுவார்த்தைகளிலும் ரஷ்யா கலந்து கொள்ளக்கூடாது என்றும் ஐரோப்பிய தலைவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரம் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் சம உரிமை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த பாதுகாப்பு உத்தரவாத கட்டமைப்பில் ரஷ்யாவுக்கு எதிராக எந்தவிதமான நிபந்தனைகளும் விதிக்கப்படக்கூடாது என்றும் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தில் சீனாவும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் ரஷ்ய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யா உக்ரைனுக்கான உத்தரவாதத்தினை வழங்கும், மேலும் ரஷ்யா இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரோவ் அவர்களும் தெரிவித்துள்ளார். அத்தோடு உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தில் அமெரிக்க படைகளை ஒருபொழுதும் உக்ரைனில் களமிறக்கப் போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதற்கு பின்பே, இவை தொடர்பான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டதற்கு பின்பே ரஷ்யா கைப்பற்றியிருக்கக்கூடிய உக்ரைனிய பிரதேசங்களை விடுவிப்பது தொடர்பாக பரிமாற்றம் செய்வது தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இந்த வருட இறுதிக்குள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் ஒரு பொழுது முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா உக்ரைன் யுத்த நிறுத்தத்தினை விரும்பவில்லை. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாகவே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகின்றார்கள். மேலும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் மீது பந்தயம் கட்டி ரஷ்யாவை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்பதனையே விரும்புகின்றார்கள். மேலும் நேட்டோ படைகளையும் உக்ரைனுக்குள்ளே களமிறக்குவதற்கும் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையில் எந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. அத்தோடு இது ரஷ்யாவுக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் தான் டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் மீது அடுத்த கட்ட தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. உக்ரைனிய கிழக்கு பிரதேசங்களில் ரஷ்யா அதிரடியாக முன்னேறி வருகின்றது. பெற்றிருக்கக்கூடிய காலப்பகுதிக்குள் அடுத்த கட்ட வெற்றி இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்ளும் நோக்கத்தோடு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் காய்களை வேகமாக நகர்த்தி வருகின்றார். இந்தியாவுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளும் இந்தியாவுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடுகளும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுவடைய செய்துள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பானது பல வேலை திட்டங்களையும் புதிய கொள்கைகளையும் உருவாக்கி இருந்தாலும், அமெரிக்க டாலருக்கு எதிரான மிக முக்கியமான முடிவுகளை எடுத்திருந்தாலும், மல்டிபோலார் வேர்ல்டை ஊக்குவிப்பதற்கான முடிவுகளை எடுத்திருந்தாலும், கடந்த 5 வருடங்களாக பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் வெற்றி இலக்கை நோக்கி நகரவில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தன. இதற்கு மிக முக்கியமான மூல காரணமாக இந்தியாவே காணப்பட்டது. இந்தியாவினுடைய இரட்டை நிலைப்பாட்டின் காரணமாகவே பிரிக்ஸ் கூட்டமைப்பை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு முடியாமல் இருந்தது. இந்தியா ரஷ்யாவுடனான உறவுகளை வலுப்படுத்தி இருந்தாலும் அதே அளவுக்கு அமெரிக்காவுடனான உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. மேலும் அமெரிக்க டாலரை வீழ்த்துவதற்கான பிரிக்ஸினுடைய வேலை திட்டங்களுக்கு இந்தியா முழுமையான சம்மதத்தினை வழங்கவில்லை. குறிப்பாக டாலருக்கு மாற்றீடான பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவதிலும் பிரிக்ஸ் வங்கியை உருவாக்குவதிலும் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. இதனாலேயே பிரிக்ஸ் கூட்டமைப்பினால் சில வேலை திட்டங்களில் உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. எனவே தற்போது அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பு கொள்கைகளை ஆரம்பித்திருப்பதனால், இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்திருப்பதனால் தற்போது இந்தியா சீனாவுடனான பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய மூலோபாய வேலை திட்டங்களை செயற்படுத்துவதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு இந்தியா தயாராகி வருகின்றது. அமெரிக்க வரியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார இழப்புகளை சரி செய்வதற்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு சீனா மாத்திரமே. இதற்கமைவாகவே சீனாவுடனான அடுத்த கட்ட பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியா தீர்மானித்துள்ளது. அதாவது இவ்வளவு நாளாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த அதிக அளவிலான பொருட்களை இதற்கு பிறகு இந்தியா, சீனா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். எனவே இதற்கமைவாகவே தற்போது இந்தியா இந்த உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இதனால் தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பானது ஒரு வலுவான கூட்டமைப்பாக மாறியுள்ளது. அதே நேரம் இந்தியாவை முழுமையாக நம்பிவிடவும் முடியாது. அமெரிக்கா இந்தியா மீதான வரிகளை குறைத்ததற்கு பின்பு இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாட்டில் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இருப்பினும் ரஷ்யாவும் சீனாவும் இதற்கமைவாக அடுத்த கட்ட காய்களை நகர்த்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
அடுத்து இப்படியான நிலைமையிலேயே சீனாவில் SCO உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது. ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்பதே SCOவினுடைய முழு விரிவாக்கமாகும். 2001 ஆண்டு சீனாவினால் இந்த SCO கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. சீனாவும் ரஷ்யாவும் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஒன்றிணைந்த இந்த SCO கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். 2017 ஆண்டளவில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் SCO கூட்டமைப்பில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டார்கள். அதே போன்று 2023 ஆண்டு ஈரானும் SCO கூட்டமைப்பில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டது. தற்போது இந்த SCO கூட்டமைப்பானது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டமைப்பாக மாறியுள்ளது. குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் SCO கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்புரிமை பெற்ற நாடுகளாகும். இளம் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் SCO கூட்டமைப்பில் இணைந்து கொள்வதற்கான ஆர்வத்தையும் விருப்பத்தையும் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று இளம் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொங்கோலியா நாடானது SCO கூட்டமைப்பில் இணைந்து கொள்வதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில் அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் கலாச்சாரத்தினை பாதுகாப்பதற்காகவும் பயங்கரவாதம் பிரிவினைவாதத்திற்கு எதிரான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவுமே இந்த SCO கூட்டமைப்பானது உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த SCO கூட்டமைப்பானது மிகப்பெரிய பொருளாதார கூட்டமைப்பாக மாறியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு வலு சேர்க்கும் முகமாகவே இந்த SCO கூட்டமைப்பானது உருவெடுத்துள்ளது. மல்டி போலார் வேர்ல்ட் திட்டத்தினை ஊக்குவிக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டமைப்பாகவும் இந்த SCO கூட்டமைப்பு மாறியுள்ளது. இந்த SCO கூட்டமைப்பினுடைய அடுத்த கட்டம் பிரிக்ஸ் கூட்டமைப்பை மேலும் வலுவடைய செய்யக்கூடியதாகவே அமைந்துள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மிக நெருங்கிய சகோதரனாகவும் இந்த SCO கூட்டமைப்பு மாறியுள்ளது. அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் சீனாவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த வருடத்திற்கான SCO கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் சில முக்கியமான முடிவுகளை வெளியிட்டிருந்தார். மேலும் சீனாவின் அதிபர் குறித்த மாநாட்டிலே இவ்வாறு தெரிவித்தார். SCO கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய நாடுகளின் ஒருங்கிணைந்த பொருளாதாரம் $30 டிரில்லியன் தாண்டிவிட்டன. SCO கூட்டமைப்பின் உலகளாவிய பொருளாதார செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது. தற்போது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உலகளாவிய மிகவும் சமமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த கட்டமைப்புக்குள்ளே அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும். இதற்கமைவாக நாங்கள் உலகின் புதிய ஒழுங்கை உருவாக்க வேண்டும். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்காக புதிய நோக்கங்களுடன் புதிய மையங்களுடன் SCO மேம்பாட்டு வங்கியையும் நாங்கள் விரைவில் ஆரம்பிக்க போகின்றோம். இதுவரைக்கும் SCO கூட்டமைப்பில் சீனா மாத்திரம் $84 பில்லியன் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் அனைத்து SCO உறுப்பினர்களும் நண்பர்களாகவும் கூட்டாளர்களாகவுமே இருப்பார்கள். எங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். எங்களுக்கிடையிலே மூலோபாய தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டும். எங்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய ஒற்றுமையான கூட்டு வேலை திட்டங்களும் சம உரிமை வழங்கக்கூடிய வேலை திட்டங்களுமே உலகினுடைய புதிய ஒழுங்கை உருவாக்கும். அத்தோடு அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து AI தொழில்நுட்ப துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் AI ஒத்துழைப்பு மையத்தையும் அமைக்கப் போகின்றோம். SCO கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த AI ஒத்துழைப்பு மையத்தின் மூலமாக AI தொழில்நுட்பத்தையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். அதே போன்று விண்வெளி துறையிலும் அடுத்த கட்ட ஒழுங்கமைப்பு மையங்களை உருவாக்கப் போகின்றோம். மேலும் போலியான சர்வதேச சட்டங்களை இயற்றாமல் உண்மையான சர்வதேச சட்டங்களை நீதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்குவோம். ஒவ்வொரு நாடுகளும் பயன்பெறும் வகையில் எங்களுடைய வேலை திட்டங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவோம் என சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். எனவே SCO கூட்டமைப்பின் அடுத்த கட்ட மிக முக்கியமான வேலை திட்டங்களாக மேம்பாட்டு வங்கி முறைமையும் AI ஒத்துழைப்பு மையமும் விண்வெளி ஒத்துழைப்பு மையமும் மல்டி போலார் வேர்ல்ட் திட்டத்தினை ஊக்குவிக்கக்கூடிய வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட போகின்றன. மேலும் SCO நாடுகளுக்குள்ளே டாலருக்கு மாற்றீடாக தேசிய நாணயமே பயன்படுத்தப்படுகின்றன. இதன் அடுத்த கட்டமாக டாலருக்கு மாற்றீடாக தங்கத்தினை பயன்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் இந்த SCO கூட்டமைப்பானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பதனால் இந்தியாவும் இரட்டை நிலைப்பாட்டிலிருந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் முக்கியமான வேலை திட்டங்களும் இதற்கு பிறகு வெற்றி பாதையில் பயணிக்கும். அதாவது டாலருக்கு மாற்றீடாக பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கக்கூடிய வேலை திட்டங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் மிகவும் வலுவடையும். எனவே தற்போதைய நிகழ்வுகளும் பிரிக்ஸ் கூட்டமைப்பும் SCO கூட்டமைப்பும் உலகின் புதிய ஒழுங்கை அமைப்பதற்கான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.